ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் 2025 ஆண்டு இறுதியிலே நாம் நமது வாழ்க்கையை வழி நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு வார்த்தையின் மூலமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லும்போது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்திலே எவ்ரிதிங் வி கிவ் தேங்க்ஸ் என்று சொல்லி அந்த வாக்கியம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டு முழுவதுமாக என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தாரோ அதை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக, நன்றி உணர்வு கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே நன்றி உணர்வுக்கு கிராட்டிடியூட் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிராட்டிடியூட் என்றால் நன்றி உணர்வு அல்லது பாராட்டுதல் என்று பொருள். ஆகவே ஆண்டவர் நமது வாழ்க்கையில் என்னவெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரோ அதற்காக நாம் நன்றி உணர்வோடு கடவுளை நாம் துதிப்பது மாத்திரமல்ல, கடவுளை நாம் கனப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா 17 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளிகளுக்கு சுகத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 10 தொழுநோயாளிகளிலே ஒருவன் மாத்திரமே ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அவன் சாஷ்டாங்கமாக விழுந்து கடவுளுக்கு நன்றி சொன்னான் என்று அந்த வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 10 பேரிலே ஒரே ஒரு மனிதன் மட்டுமே நன்றி உணர்வுள்ளவனாக தன்னை அவன் கடவுளிடத்திலே அர்ப்பணித்தான். ஆகவே நமது வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி உணர்வோடு கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக வெளிப்படுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனிடத்திலே 10 வெறிநாய்கள் இருந்தது. அவனுடைய அரசவையில் யாராவது தப்பு செய்தால் அந்த வெறிநாய்களை அந்த மனிதர்கள் மேல் ஏவி விட்டு கொன்று விடுவான். இப்படி செய்து கொண்டிருந்த அந்த அரசன் ஒரு நாள் நீண்ட காலமாக தன்னுடைய அரசவையிலே அவனுக்கு உதவியாளராக இருந்த ஒரு மந்திரி வாய் தவறி அந்த அரசனை மதிப்பு குறைவாக பேசிவிட்டார். இதனால் கோபமடைந்த அந்த அரசன் அந்த மந்திரியை நாய்களை கொண்டு கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதற்கு அந்த மந்திரி ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். என்ன நிபந்தனை என்று சொன்னால், என்னை தாராளமாக கொள்ளுங்கள், 10 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், என்னுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மந்திரி அரசனிடம் கேட்கிறார். சரி, நீ சொல்லுகிறபடியே ஆகட்டும் என்று சொல்லி அரசன் சொல்லுகிறான். அந்த கோரிக்கை என்னவென்றால், 10 நாட்கள் நாய்க்கு நான் உணவை நான் வைக்கிறேன், அதற்கு மட்டும் அனுமதி தர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. ஆகவே 10 நாட்கள் இந்த நாய்களுக்கு இந்த மந்திரி உணவளிக்கிறான். 11வது நாள் ஆனது. தண்டனை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் காத்திருந்தார்கள். அரசன் அந்த 10 வெறிநாய்களை அழைத்து வந்து இவனை கடிக்கும்படி அதை ஏவி விட்ட போது ஒரு நாய் கூட அந்த மந்திரியை கடிக்கவில்லை. அதற்கு மாறாக அந்த மந்திரியினுடைய சரீரத்தை அது தழுவி தன்னுடைய பாசத்தை, நன்றி உணர்வை வெளிப்படுத்தியது. அப்பொழுதுதான் அந்த மந்திரி அரசனை பார்த்து சொன்னான், அரசனே, இத்தனை ஆண்டு காலமாக நான் உன்னிடத்தில் வேலை செய்தேன், உனக்கு சேவை செய்தேன். ஆனால் நீ என்னை கொல்வதற்கு நாய்களை ஏவி விட்டாய். 10 நாள் தான் இந்த நாய்களுக்கு நான் உணவளித்தேன். அந்த நாய்கள் என் மேல் பாசம் கொண்டதாக என் உயிரை எடுப்பதற்கு பதிலாக எனக்கு அது நன்றி உணர்வோடு கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியது என்பதை அந்த அரசனிடம் மந்திரி சொன்னான். இதை கேட்ட அரசனுக்கு பேரதிர்ச்சி உண்டாகி, நன்றி உணர்வு இல்லாதவனாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி அவர் கலங்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே இந்த
மந்திரியை போல அல்லது இந்த அரசனை போல நாம் எவ்விதமாக கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதாமத்திலே பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன்பாக கூட வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27 அவர் மரிக்கக்கூடிய தருவாயில் கூட அவர் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நிமிஷத்தில் தன்னுடைய சரீரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதிரிகளால் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு தயாரான அந்த ரோம அரசாங்கத்தால் அந்த சில நொடிகளிலே மரணம் தன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று சூழ்நிலை வந்தபோது கூட இயேசு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். யோபு தன்னுடைய மனைவியினிடத்திலே சொல்லுகிறார், இவ்வளவு வேதனையோடு கூட இருக்கிறாயே, உன் சரீரமெல்லாம் புண்கள் வந்து நீ சாகும் தருவாயில் இருக்கிறாயே, அந்த தேவனை நீ தூஷித்து விடு என்று சொன்னபோது யோபு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் ஏன் தீமையை பெறக்கூடாதா என்று சொல்லி அவன் கடவுளிடத்தில் பெற்ற நன்மையை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினான், நன்றி உணர்வை வெளிப்படுத்தினான். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேதாமத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே நம்மை பாதுகாத்திருக்கிறார். சங்கீதம் 91:1 நாம் பார்க்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ரோமர் 6:18 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 103 1-3 வரை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் நமது வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்து வருகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணிகளுக்காக, நமக்கு கொடுத்த வேலைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கும் போது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார். நமது வாழ்க்கையில் தோல்வியை மாற்றி ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் ஞானமும் வல்லமையும் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நமக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒருவேளை உண்மையான தெய்வத்தை நாம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், எவ்வளவு முட்டாள்களாக மூடர்களாக இந்த பூமியிலே பல விதங்களிலே நாம் அலைந்து தெரிந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1 நாளாகமம் 16:34 வாசிக்கும் போது அவர் நமது வாழ்க்கையில் எப்போதும் நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 7:17 நாம் வாசிக்கும் போது அவர் நமக்கு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசனம் 12:1 வாசிக்கும் போது அவருடைய கோபத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஆறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் செய்கின்ற செயல்கள் இந்த ஆண்டிலே கடவுள் நம்மேல் கோபப்பட வேண்டும் என்றால் பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த கோபத்திலிருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 10 காரியங்களை நாம் வரிசையாக பார்த்தோம். பல காரியங்கள் வேதாமத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு கூட நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, கடவுளுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்மை காப்பதற்கு கடவுளை போல சிலரை கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் சுகாதாரமாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே நாம் சரியாய் நன்மையாய் நமது வாழ்க்கையிலே வாழ்வதற்கு சிலரை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
இந்த உலகத்திலே பெற்றோர்களை வைத்திருக்கிறார், ஆசிரியர்களை வைத்திருக்கிறார், தொழிலாளர்களை வைத்திருக்கிறார், மருத்துவர்களை வைத்திருக்கிறார், தூய்மை பணியாளர்களை வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் ஒருவேளை நமது வாழ்க்கை இன்றைக்கு இருக்குமா இல்லையா என்று கேள்விக்குறிதான். அதற்கு மேலாக திருச்சபையிலே ஆவிக்குரிய வாழ்வில் வழி நடத்துவதற்கு நல்ல போதகர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு முதலாவதாய் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, கடவுளை போல இந்த பூமியிலே நம்மை பாதுகாப்பதற்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட இவர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நமது வாழ்க்கையிலே, நம்முடைய தெருக்களிலே தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் நமது நிலை என்ன, நம்முடைய சுகாதாரத்தின் நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை நாம் இதுவரை அவர்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கலாம். அவர்களை சந்தித்து இந்த வருடம் இறுதிக்குள்ளாக ஒரு முறையாவது எங்கள் தெருவில் இருந்த குப்பைகளை எல்லாம் நீங்கள் அகற்றினீர்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய நன்றி உணர்வு நமக்கு எழ வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பகத்சிங் என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆங்கில ஏகாதிபத்திற்கு எதிராக போர் தொடுத்த ஒரு மனிதன். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக அவரிடம் கேட்கிறார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று சொல்லி. அதற்கு அவர் சொல்லுகிறார், நான் பேபியின் கையில் சப்பாத்தி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பேபி என்பவர் அவருடைய காதலியோ, தாயோ, சகோதரியோ, உறவினரோ யாரும் கிடையாது. இந்த பேபி என்பவர் யார் என்று சொன்னால், அந்த சிறை வளாகத்திலே அவர்களுடைய மலங்களை அள்ளக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர். நாம் இன்றைக்கு பார்ப்பதை போல அன்றைக்கு மலம் அள்ளுவதற்கு எந்த விதமான கை உறைகள் கிடையாது. கையால் தான் மலங்களை அள்ள வேண்டும். ஆகவே இந்த பேபி எப்பொழுதெல்லாம் அந்த சிறை வளாகத்திற்குள்ளாக மலங்களை அள்ளுகிறாளோ அதையெல்லாம் பகத்சிங் அவர்கள் கண்காணித்திருக்கிறார். அந்த பேபியினுடைய கைகள் சிறங்கு பிடித்த கைகளாக, புண்கள் நிறைந்த கைகளாக, தன்னுடைய கரங்கள் அநேக கிருமியினால் பாதிக்கப்பட்ட கரங்களான ஒரு கரங்கள். அந்த கரத்தினால் எப்படி நான் உணவை கொடுப்பது என்று சொல்லி பகத்சிங்களிடத்தில் தெரிவித்த போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாய் கூட சிறு வயதிலேயே என்னுடைய மலங்களை அள்ளிய பிறகுதான் எனக்கு உணவு ஊட்டியிருக்கிறாள். நீயும் என்னுடைய தாய் தான். என்னை ஒரு மகனாக நினைத்து எனக்கு சாப்பாடு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பகத்சிங் அவர்கள் வற்புறுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த வளாகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த தூய்மை பணியாளர் ஆகிய பேபியை ஒரு தொழிலாளியாக, இழிவான வேலையை செய்யக்கூடியவர்களாக பார்த்தார்கள். பகத்சிங்கோ அப்படி அல்ல. அந்த பேபி அவர்களை கடவுளின் தூதராக, கடவுள் எனக்கு இந்த உலகத்தில் என்னுடைய பாதுகாப்பிற்கு, என்னுடைய சுகாதாரத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்பதை பகத்சிங் பார்த்தார். ஆகவே இந்த பகத்சிங்கை போல நமது வாழ்க்கையில இந்த உலகத்தில் யாரெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உதவி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்றியை நேரடியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் ஜெபத்திலாவது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட நபர்களால் தான் என் வாழ்வு இந்த ஆண்டிலே சமாதானமாய், ஆசீர்வாதமாக, நன்மையாக என் வாழ்வு கடந்தது என்று சொல்லி நாம் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். கண்களை மூடி நாம் செவிப்போம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் வாழ தேவன் கிருபை பாராட்டும். இயேசு எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, கடவுளை போல இந்த உலகத்தில் எங்களை காத்து வழி நடத்தின, பாதுகாத்த அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து கிருபை எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களை ஆசீர்வதி. மீட்பர் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.